இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் நெக். ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்திருந்ததில் சில இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால உங்களுக்கு அந்த வீடியோ மிஸ் ஆச்சுன்னா கிளியராக இருக்காது அப்படிங்கிறனால தான் நான் மறுபடியும் எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன், ஓகேங்களா. பேக் பேட்டர்ன் வந்து இது லைனிங்கு. ஆக்சுவலாக வந்து ஜிப் வைக்கிறதுக்காக சென்டரில் ஓப்பன் இருக்கும். நீங்கள் 1/2 இன்ச் விட்டு வெட்டணும். நான் சொன்னேன்ல அந்த கட்டிங்லேயே தெளிவாக சொல்லியிருப்பேன். இதை நான் சும்மா சாம்பிளுங்கிறனால நான் அதெல்லாம் பண்ணல. பேக் பேட்டர்னில் எந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட்டும் நெக்கு வரப்போகிறதில்ல. அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு லைனிங் மட்டும் அட்டாச் பண்ணி ஜிப்பு ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கில் அவ்வளோதான். இப்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இது அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இல்லைனா நான் வந்துட்டு இன்னொரு டைம் கூட நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி அதை ஆக்சுவலாக நல்லா இருந்தது. இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நெக்கை வந்து டீப் ஆகிடக்கூடாது. நெக்கு வந்து பெரியவங்களுக்கு ஸ்டிச் பண்ணாலும் சரி, குழந்தைகளுக்கு ஸ்டிச் பண்ணாலும் சரி, நெக்கு வந்து டீப் ஆகிடக்கூடாது. இப்போ அந்த நெக் டீப்பை வந்து நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது இதில் வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதோட மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு நார்மலாக நெக் டீப் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க வந்து நெக் டீப் வந்து மேலேருந்து வச்சு பாருங்கள். நெக் டீப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நான் 6 இன்ச்சஸ் வரைக்கும் போடுவேன் அப்படின்னாங்க. அதனால் நான் 6 இன்ச்சஸ் இப்படி சென்டர், அதாவது இந்த ஷோல்டரோட மிட் பாயிண்ட் எடுத்து 6 இன்ச்சஸ்க்கு இங்கே நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு கையிடு என்ன பண்ணுறேன். இப்போது இது ஒரு கிட்ஸுக்குன்னா நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து கிட்ஸுக்கு வந்து செஸ்ட் பார்ட் இல்லாதனால அதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இதில் அவங்க ஸ்வீட் ஹார்ட் ஷேப் கேட்டிருந்தாங்க. அதனால் இதில் வந்து ஸ்வீட் ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கணும். ஸ்வீட் ஹார்ட் வேண்டான்னு இங்கே ரவுண்டு என்ன வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்வீட் ஹார்ட் ஷேப் தான் போட்டு கொடுத்தேன். அந்த ஸ்வீட் ஹார்ட் ஷேப்பை இதில் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணிடுங்க. இந்த பீஸை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக வேணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அது கேன் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் சென்டராக பார்த்து பெல் பின் குத்திட்டு ரைட் சைடு வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இங்கே வச்சு ஒரு 1/2 நம்ம எப்போவுமே ரெடி ஷோல்டர் ப்ளஸ் 1/2 இன்ச் இது பண்ணி அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைடு 1/2 இன்ச் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். 1/2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். எனக்கு தெரியுங்கிறதுனால நான் அப்படியே பண்ணுறேன். இந்த நெட்டை அட்டாச் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் அட்டாச் பண்ணணும். காலர் பார்த்தீங்கன்னா இந்த காலர் நான் வந்து 2 வீடியோவாக போட்டிருப்பேன். ஒரு வீடியோ வந்து நான் காலர் வீடியோன்னு தனியாக போட்டிருப்பேன். அந்த காலர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் காலர் எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த நெக் வைடு மட்டும்தான் மாறுமே தவிர இதில் நெக் ரவுண்ட் அப்படின்னு ஒன்று எடுத்துருப்போம். அது வந்து நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த காலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி இப்போ இந்த மெத்தட் இந்த காலர் செக்கிங் மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பாருங்கள். இப்போது இதை வந்து கட் பண்ணுறோம். ரைட் சைடு அடிச்சுட்டு நான் ஆல்ரெடி அந்த ஒரு பீஸ் வந்து பத்திரமா எடுத்து வைக்க சொன்னேன். அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்கு இது வந்து கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போது நாச் கொடுத்துட்டு இதை திருப்பிடுங்க. இப்போது இதை வந்து திருப்பிட்டு
திருப்பிட்டு படிமான தையல் போட்டுருங்க. அதாவது வெல்வெட்டுங்கிறதுனால நான் படிமான தையல் போடுறேன். நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் பொறுத்து. ஆனால் படிமான தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க ஸ்டிஃபாக இருக்கும். இந்த ஷேப் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் அப்புறம் ஸ்வீட் ஹார்ட் அது தவிர வேறு எதுவும் வச்சாலும் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது ரெண்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரவுண்டு வேணுங்க ரவுண்டு வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஸ்வீட் ஹார்ட் ஷேப்பில் எடுத்துருக்கேன். ஸ்வீட் ஹார்ட் வேணுங்கிறவங்க ஸ்வீட் ஹார்ட் எடுத்துக்கோங்க. ஒரு டைம் இந்த காலர் கொஞ்சம் பொறுமையாக வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இது உங்களுக்குனாலும் ட்ரை பண்ணலாம், குட்டீஸ்க்குனாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளவுஸை கூட சேம் இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி சொன்னேன்ல, அது வந்து இந்த இது வந்து நீங்கள் ப்ளவுஸாகவும் ட்ரை பண்ணிக்கலாம், மேக்ஸியாகவும் ட்ரை பண்ணிக்கலாம், ஏ லைனாகவும் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ சுற்றி தையல் போட்டுருங்க. பேக்கில் டிரான்ஸ்பரண்ட்டாக வராது. பேக்கில் வந்து ஃபுல்லாக இதோட தான் வரும். ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். சுற்றி அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம நெட் அட்டாச் பண்ண போகிறோம். ஈஸி தான், கஷ்டம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் காலர் வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்கணும். அதனால் 2 வீடியோவாக அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே ஆல்ரெடி இது நான் கஸ்டமருக்கு பண்ண அந்த ஃபேப்ரிக்லேயே ஸ்டிச் பண்ண அதில் காலரில் சில வீடியோ வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. கால் வரும்போது கட்டனால நான் மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது மிஸ் ஆனாலும் உங்களுக்கு புரியாதுன்னு நான் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் எடுத்துகிட்ருக்கேன். இது அவங்க ஃபேப்ரிக்கே பேலன்ஸ் இருந்துச்சுன்னு அதனால தான் பேக்கில் வந்து ஃபேப்ரிக் இல்லாதனால தான் அப்படியே லைனிங்கோடு இது பண்ணிட்டாங்க. நீங்கள் பேக்கில் லைனிங்கெல்லாம் அட்டாச் பண்ணிக்கணும். நான் ஃபோட்டோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட வாங்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லைனா இது ஒரு ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணி கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளவுஸு இந்த டிசைனில் நான் ஏன் நான் எனக்கு ஸ்டிச் பண்ணலைன்னா நான் போட மாட்டேன் இந்த டிரான்ஸ்பரண்ட் நெக்கு. நிறைய பேர் போடுறவங்க இருக்காங்க, போடுவாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் செஸ்ட் சைஸ் ஹெவியாக இருக்கிறதுனால இந்த பேட்டர்ன் நான் போட மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்னோடய பெரிய பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ண இமேஜை ஷேர் பண்ணுறேன். இல்லைனா கண்டிப்பாக என்னோடய சின்ன பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லைனா அந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அது நான் முடிச்சுட்டு கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இது ஃப்ரண்ட்டு முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெட்டு வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நெட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயராக எடுக்காதீங்க, டபுள் லேயராக எடுத்துக்கோங்க. டபுள் லேயர் தான் 2 நெட்டு. இந்த மாதிரி 2 நெட்டு. ஏன்னா சிங்கிளாக போட்டிங்கன்னா லைஃப் இருக்காது, சீக்கிரம் வந்து டேர் ஆகிரும், கிழிஞ்சிரும். அதனால் வந்து டபுள் லேயர் நெட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 எடுத்துக்கோங்க. 10க்கு 10 4 சைஸும் 10க்கு 10 எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணுவோம், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இந்த 2 லைனிங்கையும் நீங்கள் அதாவது 2 நெட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஸ்லீவுக்கு எதுக்கு நெட்டு கொடுத்தாலும் ஓகே, நெக்குக்கு எந்த பாட்டுக்கு கொடுக்குறீங்க. இப்போ பேக்கில் நிறைய பேர் நெட்டு வச்சு தைக்கிறீங்க இல்லையா, அது எதுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. நெட்டை வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. ஏன்னா டபுளாக எடுத்தீங்க அப்படின்னாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் தெரியும். ஏன்னா நெட்டுங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டான மெட்டீரியல்னால டிரான்ஸ்பரண்ட்டாக தான் தெரியும். ஆனால் ஏன் 2ஆக எடுக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு லைஃப் இருக்கும், அதனால் நான் டபுளாக எடுக்க சொல்கிறேன். இப்படி இதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கு முன்னாடி பேக்கில் ஜிப்பெல்லாம் அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்விசிபிள் ஜிப் அட்டாச் பண்ணுற மெத்தட் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, அதை பார்த்து வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி பேக்கில் வந்து லைனிங் ஜாயின் பண்ணி ஜிப்பு பேக்கில் நெட்டெல்லாம் எதுவும் இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நெட் வருது இந்த பேட்டர்னுக்கு. இப்போது எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பீஸ் நான் அதனால தான் பத்திரமா எடுத்து வைக்க சொன்னேன். இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இது ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நெக்கை அப்படியே வரைகிறோம். இது நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும், விலகாமல் கரெக்டாக பண்ணிடணும். இது இருக்கு இல்லை, இப்படி இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடும் வந்து ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின், கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ட்ரா பண்ணணும். இது கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக வரும். இந்த நெட்டில் வந்து கரெக்டான ஷேப்பை ட்ரா பண்ணிக்கிறீங்க. இப்போ ட்ரா பண்ணிட்டீங்க. இப்போ வரைஞ்சிருக்கீங்கல்ல, அது மேலே வந்து ஒரு ஸ்டிச்சு போடுங்க. இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து ட்ரா பண்ணியிருக்கீங்களா, அது மேலேயே ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னா அடையாளம் தெரியறதுக்காக தான், எது வரைக்கும் உங்களுக்கு நெக் வேணும்னா அடையாளம் தெரியறதுக்காக. இந்த ஸ்வீட் ஹார்ட் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்வீட் ஹார்ட் மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் போடுங்க. ஏன்னா காலருங்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும், இல்லைன்னா காலர் வந்து தப்பாயிடும். நான் ஒயிட் கலர் த்ரெட்டு போட்டு பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் அதை வரைஞ்சிங்க இல்லையா, அது மேலே வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்குன்னு நான் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நெட்டுக்கு வந்து நீங்கள் எல்லா நெட்டுக்குமே இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் நெக்கு வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி என்ன நெக்கு வருதோ அந்த ஒரிஜினல் நெக் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விலகி போய்டும் இல்லையா. இப்போ ஸ்டிச் போட்டால் உங்களுக்கு கட் பண்ணும் போது ஒரு க்ரிப்பு கிடைக்கும், அதனால தான் நான் அந்த ஸ்டிச் போட சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுதா நான் எப்படி அந்த இது மேலேயே ஸ்டிச் போட்டிருக்கேன்ட்டு, ஷேப் தெரியுது இல்லையா. இப்போ கட் பண்ணுங்கள். கீழே ஸ்வீட் ஹார்ட்டை கட் பண்ணிட வேண்டாம், இந்த நெக்கை மட்டும் அந்த ஸ்டிச்சை கொஞ்சம் அப்படியே வச்சு கட் பண்ணுங்கள். இந்த நெக்கை இப்படி பண்ணும் போது உங்களுக்கு நெட்டு வந்து விலகாது. எப்படி இந்த ஸ்டிச்சு வந்து காலருக்குள்ளே உங்களுக்கு போயிடும். ஈஸி தான், காலர் கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நுணுக்கமாக பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான். அதனால தான் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நானே எடுக்கிற. ஒரு 2-3 பாயிண்ட் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுனால நானே எடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த நெக்கு இப்போது ஸ்டிச் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிச்சை சுற்றி ஒரு 3/4 இன்ச் இருக்கட்டும். துணி வந்து ஒரு 3/4 இன்ச், அது ரவுண்ட் ஷேப்பில் கூட இருக்கலாம், தப்பில்லை. இப்போ எங்கே ஸ்டிச்சோ அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி இருக்கட்டும். நீங்கள் எங்கே ஸ்டிச் போட்டிருக்க இந்த இடத்துல ஸ்டிச்சு, அதை வச்சு 3/4 இன்ச் மார்க் பண்ணுறேன். கரெக்டாக 3/4 இருக்குது சைடில். ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக எடுத்துடாதீங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து கட் பண்ணுறேன். ஹாஃபே போதும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் இதாகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா 3/4 எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து 3/4 இன்ச் இருக்கட்டும். இப்போ இதை எடுத்துட்டோமா, ஃபேப்ரிக் 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சாச்சு. இதுக்கப்புறம் மெயினாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே வைக்கிறோம். இப்போ உள்ளே எது வரைக்கும் இந்த ஸ்டிச்சு போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த ஸ்டிச் இருக்கிற இங்கே தையல் தெரியுது இல்லையா, அந்த தையல் மேலே கரெக்டாக வைக்கிறீங்க. இதுக்காக தான் நான் அந்த தையல் வந்து போட சொன்னேன். உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்குங்கனால ஸ்டிச் வந்து நான் போட சொன்னேன்.
கரெக்டாக இந்த ஸ்டிச் மேலே இந்த வெல்வெட் வர மாதிரி வச்சு பின் குத்திக்கோங்க. பெல்ஃபின் எடு. அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு தெரியுதுல, ஸ்டிச் போட்டிங்களா, அதுதானே ஒரிஜினல். அதனால் இது நெக்கு இப்படி பண்ணும் போது நெக் எதுவுமே டீப் ஆகாது, கரெக்டாக வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ வச்சு இதெல்லாம் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஸ்பீடாக பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்கு ஒன்றா டீப் ஆகிடும், அந்த மாதிரி மாறிடும் நெக்கு அசிங்கமாக. இப்போ இப்போ இதை வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. நெட்டை வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு காலர் அட்டாச் பண்ணுறது மட்டும்தான். இது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலருமே ஈஸி தான். நீங்கள் மெஷர்மெண்ட் ஒன்றுக்கு ஒரு 2 டைம் நான் அதை ரீசெக் பண்ணுற மாதிரி. இந்த த்ரெட்டு தெரியக்கூடாது, த்ரெட்டு தெரியாத மாதிரி துணியை. அதனால தான் நான் அந்த ஸ்டிச்சு போட சொன்னேன். நெட்டில் ஒரு த்ரெட் ஸ்டிச் போட சொன்னேன் இல்லையா. இப்போது இந்த நெக்கு எப்படி வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். இங்கே வந்து கழுத்தை ஒட்டி அந்த பிஷப் காலர்னு சொல்லுவோம், அது வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி இது பேக் நீங்கள் லைனிங் என்கிட்ட ஃபேப்ரிக் இல்லாதனால நான் இன்னொரு டைம் வீடியோ எடுக்கிறனால என்கிட்ட வெல்வெட் ஃபேப்ரிக் இல்லை. ஆனால் நீங்கள் இது மேலே வந்து அட்டாச் பண்ணி ஜிப்பு வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா பேக் நான் வெறும் லைனிங் மட்டும் வைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் வெல்வெட் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணி ஜிப்போட ஃபினிஷிங் பண்ணக்கப்புறம் தான் காலர் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து காலர் வந்து வைக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஜிப் ஃபினிஷிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி உங்களுக்கு இதில் காலர் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் டிரான்ஸ்பரண்ட் நெக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு காலர் வேண்டாம், க்ளோஸ் நெக்கில் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மட்டும் நெட்டை வச்சு கிராஸ் பீஸ் கொடுத்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். காலர் நிறைய குழந்தைங்க போட மாட்டாங்க, டிஸ்டர்ப் ஆகும்னா இதுதான் மெத்தட். இங்கே கிராஸ் பீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ் நெக் மாதிரி வாங்கும், இங்கே மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போட் நெக்கில் வேணாலும் இதுதான் மெத்தட். டிரான்ஸ்பரண்ட் நெக்கு வந்து இதுதான் மெத்தட். நீங்கள் காலர் வைக்கிறீங்களோ இல்லையோ இப்போ நான் சொல்லி கொடுத்தால ஸ்டார்டிங் அதே மாதிரி நீங்கள் வைக்கணும். இதுதான் இதோட மெத்தட். பேக்கில் வேணும் அப்படின்னாலும் பேக்கில் வந்து நிறைய பேர் ப்ளவுஸுக்கு இப்படி பா ஷேப், இதே ஷேப்பை இப்படி பாவாக எடுத்துருவாங்க, எடுத்து அட்டாச் பண்ணுவாங்க. இது வந்து நான் பேக்கில் வந்து கொடுக்கல. ப்ளவுஸ் சொல்லித்தரமோ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டுமே நான் சொல்லித்தரேன். இந்த நெட்டில் வந்து நீங்கள் வேணால் பீடு இல்லைனா பஞ்சிங் மிஷின் வச்சு பஞ்ச் பண்ணி பீடெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி காலர் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லித்தரேன். தேங்க்யூ.